அரியலூர் மாவட்டம் வாரணவாசி அருகே சிலிண்டர் ஏற்றிச் சென்ற லாரி கவிழ்ந்து அதில் இருந்த சிலிண்டர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வெடித்து சிதறிய சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் பெரும் பீதியை ஏற்படுத்தியது. இந்த விவகாரத்தில் நடந்தது என்ன என்பதை விரிவாக பார்க்க இருக்கிறோம். அது பற்றி விவரிக்க இணைகிறார் எமது செய்தியாளர் பாலசுப்ரமணியன். ஓவர் டு பாலசுப்ரமணியன். அரியலூர் மாவட்டம் வாரணவாசிங்கிற கிராமத்தில் தான் நாம் இப்போ நின்றுட்டு இருக்கிறோம். இந்த கிராமத்தில் பார்த்தோம்னா இன்று காலை திருச்சியிலிருந்து அரியலூரை நோக்கி வந்த ஒரு அதாவது சிலிண்டர் லாரி ஒன்று வெடித்து கடும் விபத்துக்குள்ளானது. இந்த விபத்து நடந்த இடத்துல மீட்பு பணிங்கிறது தொடர்ந்து நடைபெற்று இருக்குது. அதாவது இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த லாரி தான் விபத்துக்கு உள்ளானது. இதில் ஏறக்குறைய 300க்கும் மேற்பட்ட வீட்டு உபயோக சிலிண்டர் இருந்திருக்குது. வாரணவாசி, அதாவது கீழப்பூர் அடுத்து வாரணவாசி கிராமத்திலேருந்து இந்த இது வர்றப்ப டிரைவர் நிலை தடுமாறி கீழே பள்ளத்துக்குள்ள இந்த லாரியை இறக்கியிருக்காரு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300 சிலிண்டர் லாரியோட கீழே கவுந்துருக்குது. லாரி இந்த பள்ளத்தில் கீழே, அதாவது இந்த ரோட்லேருந்து கீழே இறங்கி இந்த பள்ளத்தில் கவிழ்ந்து போகும்போது பார்த்தீங்கன்னா ஒன்னோட ஒன்று சிலிண்டர் எல்லாமே உரசி பெரும் விபத்துக்குள்ளே இருக்குது. ஆமா ஆமா வந்துரு. இந்த தகவல்லாம் கேள்விப்பட்டது உடனே பார்த்தீங்கன்னா மாவட்ட காவல்துறை, அதே மாதிரி தீயணைப்புத்துறை இவங்க முதல்ல இங்கே வந்துட்டாங்க. தீயணைப்புத்துறை வந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வரும்போது இங்கே இந்த லாரி வெடிச்சிட்டு இருந்ததால அவங்களால கிட்டக்கே நெருங்க முடியல. இருந்தாலும் தீயணைப்புத்துறை ஊழியர்கள் தன்னோட உயிரை பணயமாக வச்சு இந்த தீயை கட்டுக்குள்ளே கொண்டு வர்ற முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. அரியலூர் மட்டும் இல்லாத பார்த்தோம் அப்படின்னா அரியலூர், ஜெயங்கொண்டம், பெரம்பலூர், செந்துறை, திருமானூர் இங்கிருந்துலாம் தீயணைப்பு வண்டிகள் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் எல்லாருமே இந்த மீட்பு பணியில் இன்னைக்கு ஈடுபட்டிருக்கிறாங்க. இது தீயணைப்புத்துறையில். அதே மாதிரி பார்த்தோம்னா காவல்துறையில் பார்த்தோம் அப்படின்னா மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு விஸ்வேஸ் பாலசுப்ரமணியன் அவங்க தலைமையில் உடனடியாக சம்பவ இடத்திற்கு காவலர்கள்லாம் வரவழைக்கப்பட்டு இந்த பகுதியில் முதல்ல பொது போக்குவரத்து அப்படிங்கறத நிறுத்திட்டாங்க. இப்போ நாம பார்த்துட்டு இருக்கிறது இந்த ரோடு பார்த்தோம் அப்படின்னா இது திருச்சிலேருந்து வர்ற வழி. இங்கேருந்து இது அரியலூர் செல்ற சாலை. அரியலூர் சாலையில் பார்த்தோம்னா ஏறக்குறைய தவுத்தாய்குளம் அப்படிங்கிற அந்த இடத்துல போக்குவரத்தை தடை செஞ்சுட்டாங்க. அதே மாதிரி திருச்சி இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இது திருச்சிலேருந்து வர்ற வண்டி இந்த சைடில் கீழப்பலூர்லேயே வர்ற வாகனத்தை எல்லாமே டைவர்ட் பண்ணி இங்கேருந்து பொதுமக்கள்லாம் கை காட்டி வழியாக அரியலூருக்குள்ளே வர்றதுக்காக மாற்று ஏற்பாடையும் செஞ்சுட்டாங்க. இது ஒரு பக்கம். இது போக மாவட்ட நிர்வாகம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த சம்பவம்லாம் நடந்துடுச்சு, இதில் கூடுதல் எதுவும் இழப்பு ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதால உடனடியாக அந்த இந்தியன் ஆயில் நிறுவனத்தை தொடர்பு கொண்டு அதில் உள்ள அந்த பாதுகாப்பு நிபுணர்கள்லாம் இங்கே வர வச்சாங்க. அவங்க இதில் இந்த வெடிக்காத சிலிண்டர் எது, வெடித்த சிலிண்டர் எது, இது கிட்டக்கெல்லாம் வரலாமா அப்படின்னு இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. முதல்ல தீயணைப்புத்துறையெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா தண்ணீரை பீச்சி அணைச்சி இந்த இடத்துல இருந்து அந்த சிலிண்டரை குளிர்விக்கிற பணியில் ஈடுபட்டாங்க. அவங்க குளிர்விக்க பணியில் ஈடுபட்டிருக்கப்ப இப்போ நம்ம இந்த கீழே பார்க்கலாம். இப்போ இங்கே ஓடிட்டு இருக்கிற இந்த தண்ணி கொள்ளிடம் குடிநீர் இதுல இருந்து தான் பார்த்தோம் அப்படின்னா திருமானூர் பகுதியிலிருந்து கீழப்பலூர் வழியா அரியலூர் நகராட்சிக்கு இங்கே தான் தண்ணி வருது. இந்த லாரி இங்கே வெடிச்சிட்டு இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா இந்த குடிநீர் குழாயில் ஒரு உடைப்பு இன்னைக்கு ஏற்பட்டு இதுலேருந்து தண்ணி வெளியில் வர ஆரம்பிச்சிருக்கு. இதுலேருந்து வெளில வந்த தண்ணி மேலே தான் சிலிண்டர் எல்லாமே கீழே கிடந்தது. அந்த சிலிண்டர் இந்த தண்ணீரால் குளிர்ந்ததால பெரும் விபத்து குறைஞ்சிருக்குது அப்படிங்கிறது இது ஒரு பக்கம் இருக்குது. இது போக தடய அறிவியல் துறை அவங்களும் சம்பவ இடத்துக்கு உடனே வந்துட்டாங்க. தடய அறிவியல் துறை இந்த விபத்து நடந்தது எப்படி, இங்கே இருக்கிற இந்த மாதிரிகள் அவங்க எல்லாமே சேகரிச்சுட்டு போனாங்க. இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்க பார்த்தோம் அப்படின்னா மாவட்டத்தில் இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர், அதாவது போக்குவரத்து மற்றும் மின்துறை அமைச்சர் திரு எஸ் சிவசங்கர் அவங்களும் இந்த சம்பவ இடத்துக்கு நேரில் இந்த மீட்பு பணி எல்லாத்தையுமே ஆய்வு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா காவல்துறை தொடர்ந்து மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய சிலிண்டர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறப்படுத்தப்பட்டிருக்கு. சுற்று வட்டாரத்தில் இருக்கிற அந்த வெடித்து சிதறிய சிலிண்டர்களும் இந்த இடத்துலேருந்து எடுத்து போயிட்டு இருக்காங்க. இந்த பகுதியே பார்த்தோம் அப்படின்னா இன்று காலை முதலே ரொம்ப பரபரப்பாக இருந்தது. பொதுமக்கள் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா தங்கள் வீடுகளிலிருந்து வெளில சாலையில் நின்று இருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்தோம். ஆங்காங்க வண்டி எல்லாமே நிறுத்தப்பட்டிருந்தது. எது எப்படியாயினும் இந்த வெடி விபத்து சம்பவம் அரியலூரில் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது.
பெரும் அதிர்ச்சி நிறைந்த சம்பவம் பற்றிய கள விவரங்களை விரிவாக விவரித்தமைக்கு நன்றி பாலசுப்ரமணியன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.